ஒவ்வொன்றும் அழகே. இதில் நாம் அழகு குட்டி செல்வங்கள் ஜாய் ஜாய் என்று துள்ளி குதிக்க வருகிறார்கள். வரவேற்போமா?
வெரி குட். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதிபாய் நடக்கிறார். அவர் என்னை இருள் பள்ளத்தாக்கில் இருந்தால் வளர்ப்புக்கு பயப்படுவேன். தேவரீர் என் கூட இருக்கிறேன், உங்கள் கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் படுத்தி என்னை ஆட்சியம் பண்ணுவேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீண்ட நாட்களாய் நிறுத்தியிருப்பேன். ஆமென். பேபி ஜீசஸ் பிறந்தாரே என்ற பாடலுக்கு நடனமாடி எல்லாரும் கொண்டாடுவோம் என்று நம்மையும் அழைக்கிறார்கள். இதோ உங்கள் முன் என் பிள்ளை.
செத்து போவாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தம்முடைய உயரமாய் வைத்து நன்மை செய்கிறார். அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்றே பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலால் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10:32. பிள்ளைங்க அமைதியா இருங்க, வசனம் கேட்கல, பேசாதீங்க. அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 4வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். நமக்கு ஒரு பாடல் என்றால் நமக்கு ஒரு குமாரன் இருக்கிறார். கர்த்தர் குமாரன் விளக்குகள், வண்ண வண்ண ஸ்டார்கள் தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனா இந்நிகழ்வில் வண்ண வண்ண மலர்களா எங்கள் ஸ்டார்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆவலா எதிர்பார்த்துட்டுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை விழா வந்துருச்சுன்னு விழா கொண்டாட்டத்தை நம்ம முன் கொண்டாட வருகிறார்கள் என் பிள்ளைகள். Para la mente,
வருங்காலம் பொல்லாப்புக்கு பயப்படைய தேவரீர் என்னோட கூட உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியுமே பசுதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கங்கள், இப்படிப்பட்டவர்களுக்கான விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சங்கீதம் 25:1 கர்த்தர் சகேரியா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சியோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வந்து வாசமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் இருந்து வந்து வாசமாயிருக்கும். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மீதிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு எனப்படும். சொல்லுவதை பாரு, ராத்திரியில் நட்சத்திரம் செல்லுவதை பாரு, சத்திருக்கு பாதையிலே சொல்லுவதை பாரு. காராலும் கோமகந்தானோ, அம்மாயே செல்லும் மகந்தானோ. காராலும் கோமகந்தானோ, அம்மாயே செல்லும் மகந்தானோ.
கர்த்தரே நான் அவர் துதி என் வாயில் இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் அவரை கேட்டுவார்கள். கர்த்தரே. சங்கீதம் 1:1-5 வரை. பூமியின் குடியிலே கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிட்டேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோஷங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உறுப்பினர்களாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் எல்லாத்திற்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வாசையும் மிகுந்தர் கொன்று என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:1-8 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். நியாயம். அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த கரத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாயம் விரிவடைவதற்கு அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிருபைக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய மருத்துவத்துக்கு அவரை துதியுங்கள். சங்கீதம் 23. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் வைத்து அமர்ந்து தண்ணீர்களின் அடையில் கொண்டு போய் விடுகிறார். யோவான் 1:13 வரை. உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியான மெய்யான ஒளியா உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமது சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சுத்தத்தினாலாவது புருஷனுடைய சுத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோடு வழியை பின்னாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 91. உன்னதமான மரத்திற்கிறவன் சர்வோடலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீதியான் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நம்பிக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தனது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வார். அவருடைய சத்தியங்களுக்கு பரிசெய்தி இறங்கும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திலும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் அவர் பக்கத்தில் 16 பேரும் இருந்தாலும் அதை உண்மை அணுகாது. ஆமென். லூக்கா 2:15-20. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகம் போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். வந்து அந்த பிள்ளையை கொட்டி தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாதையும் அந்த சங்கதிகளை தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி தூக்கிக் கொண்டு திரும்பி போனார்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:15-16. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டு. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஸ்திரீயவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாரோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன். போக்கிடுவார். எனவே கைத்தட்டி ஆடுவோம், மெட்டுக்கட்டி பாடுவோம் என்று குதூகலமாய் ஆட இதோ உங்கள் முன் என் பிள்ளைகள். நட்டனது ராத்திரியில
காரணமாக இருந்தபடினாலே தனது மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்புறுதியான மகள்களுடன் குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலே நாட்டிலும் நாசரேத் என்னும் ஊரிலிருந்து யூதியா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர் தன் முதற் பேரனை குமாரனை பெற்ற சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாது போனபடியால் பிள்ளையை துணையை சுற்றி முன்னணி கிடக்கின்றார். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 8-14 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருப்ப காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையும் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவரே நினைந்தார். நான் கர்த்தரை நோக்கி, நீரை நடிக்கிறவன் விட்டு என் தேவனை நம்பியிருந்தவர் என்று சொல்வேன். அவர் வேலை நடைமுறைக்கும் காலாக்கும் கொலைக்கும் தப்பிப்பார். அவர் தன் சிலர்களை உடைவிடார். அவர் சட்டையின் கீழே அடைந்துள்ளார். அவருடைய சட்டையின் ஒரு பரிசுத்தமாகும். தேவனாக உலகத்துக்கும் பங்கிற்படுத்துவதற்கு நிலை நடுக்கும் கொலைக்கும் மத்தியத்தை வளர்த்து சொன்னதுக்கு பயப்படாதிருப்பார். சகரியா 2:10-13 வசனங்கள். சியோன் குமாரனே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். வம்சமான சகலமான பேர்கள் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். அவர் தனது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தறினார் என்று சொல் என்றார். மத்தேயு 6:14. ஆகையால் எனத்தை உங்கள் இனத்தை உங்கள் எனத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யமோ அவருடைய நீதியும் கண்டுகொள்ளுங்கள். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டோம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய நிர்வாகம் நடந்து கொள்ளுங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொய்த்த கன்றுகள் போல் வளர்ந்தீர்கள். நேரத்தில் பிறந்த பூமகன் பிறப்பால் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாச்சு, மன்னகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. அம்மம்மா எங்கோ சந்தோஷம் என்று மகிழ்வில் துள்ளி குதிக்க என் பிள்ளைகள்.
பார்த்துருங்க. ரைட், தெரிஞ்சுக்கோ. இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு என்ன சிறப்பு விருந்தினராக அழைத்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும், இன்னும் சண்டே ஸ்கூல் பொறுப்பாக்க டீச்சர்ஸ் ஒருத்தருக்கும், சிஸ்மா சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் நன்றி தெரிவித்துக்கிறேன். டேனியான எல்லா ஃபேமிலியை ரொம்ப ஆதரிக்கிற ஒரு குடும்பம். இது நாளில் உங்களை மத்திய வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரைட், நான் வந்து கை வைப்பேன். இது பேர் என்னது? நோஸ். தமிழ்ல மூக்கு, இங்கிலீஷ்ல நோஸ். இது ஐ. இது வந்து ஐ. இங்கிலீஷ்ல, தமிழ்ல கண்ணு, இங்கிலீஷ்ல ஐ. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் நீங்க கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஏ. ஓகே, இப்போ நான் செய்யறத, நான் சொல்றதை நீங்க செய்யணும். ஓகே, ஸ்ட்ரெச் யுவர் ரைட் ஹேண்ட். வலது கை தூக்குங்க. பெரியவங்க பண்ணலாம், எல்லாரும் எல்லாம் பண்ணுங்க. இடது பண்ணுங்க. ஓகே, க்ளோஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். வெள்ள பண்ணுங்க, வெள்ள தரங்க, வெள்ள பண்ணுங்க. இப்போ ஆள்காட்டு வெள்ள நிட்டுங்க. ஓகே, இப்போ நான் டச் யுவர் நோஸ் சொல்றேனோ அதை டச் பண்ணணும். நோஸ்னா மூக்கு. டச் யுவர் நோஸ். வெரி குட். வலது கை கீழே போடுங்க. வலது கை ரைட். வெள்ள பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. எல்லாரும் முடுங்க. ஓப்பன் பண்ணுங்க. டச் யுவர் ஐ. வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு தெரியுது. ரைட். கடைசி வலது கை தூக்குங்க. வெள்ள பண்ணுங்க. வெள்ள தரங்க. வெள்ள பண்ணுங்க. ஆள் காட்டு வெள்ளுங்க. டச் யுவர் இயர். ரைட், வெரி குட், வெரி குட். குட். டச் யுவர் இயர் நான் என்ன பண்ணேன்? இங்க வச்சேன். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சம் பேர் குழப்பம் ஆக்கி வச்சிருக்கீங்க. என்ன பார்த்துருக்கீங்க? ரைட். நான் சொல்றது ஒன்று, நான் செய்யறது ஒன்றா இருக்கலாமா? கூடாது. நம்ம கிறிஸ்டியன் வேயா தான். சண்டே ஸ்கூல் நல்லா பாருங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நான் காலையில் பெரம்பலூர் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கு மேலே பேசினா மூக்கடுத்து பிரியாணி கொடுத்தேன். கவனிச்சுக்கோ. பெரம்பலூர் சர்ச்சில் போயிட்டு வந்தேன். அங்கேயும் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க அழகாக அப்பா பண்ணாங்க. இன்னைக்கு நான் அவசரமா இதை முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னோட இடத்துல ஒரு கான்செப்ட் நடக்குது. அங்கே நான் தென்னர் பாடிட்டாங்க. ஷார்ட் மெசேஜ் கொடுக்கணும். இதை முடிச்சுட்டு ஓலான்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன். அங்கே போய் நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் திட்டுவாங்க கடைசியில் காலோட, பரவாயில்ல. ரைட். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து கடைசி ப்ரோக்ராம் வரைக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க எல்லாங்களும் ப்ரூவ் பண்ணீங்க. நான் உட்காந்து என் ஸ்டேட்டஸில் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இந்து நண்பர் தான் சார், சூப்பர் சார் அப்படி போட்டேன். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, நிறைய கான்டெக்ட். ரைட், ரொம்ப அழகாக பண்ணீங்க. அப்புறம் நான் இன்னும் நோட் பண்ணேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேர்ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே பாட்டுங்க. அதான் பார்த்தேன். எல்லாருமே யாருமே ஒரு பயந்துக்கலாம் பாடல. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட பாடுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே நீங்கள் வசனம் சொன்னீங்க. எனக்கு 2 பேர் மறந்துட்டீங்க, பரவாயில்ல. அதனால் உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு எல்லாம் சேர்ந்து கைது விடலாமா? பிள்ளைகள் வந்து நடத்த வேண்டிய வழக்கு நடத்தினா பின்னால் அந்த வசனங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும். ரைட். நீங்கள் பண்ணும்போது எனக்கு ஏன் சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துச்சு. எனக்கு நிறைய அக்கா பண்ணாங்க. தங்க அக்கா, செல்வி அக்கா, ரூபி அக்கா, கமலா அக்கா. ஓகே, அவங்களுக்கெல்லாம் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. உங்களை மாதிரி சின்ன பையன் போது எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ட்ராமா நடித்தேன். எனக்கு என்ன ரோல் கொடுத்தாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிய ஆசையாக இருக்கா? அந்த கெட்டகுமார கதை இருக்குல்ல, இளையகுமார கதை, அதில் என்ன பண்ணியா நடிக்க வச்சாங்க. ஐயோ, அதான் ஃபஸ்ட் ரோல். தவிடு சாப்பிட்ற வேலை. ரைட். உள்ள இந்த அனுபவம் உனக்கு பின்னால் நீ யோசிக்கும் போது எனக்கு தெரியாது. ஓகே, ரைட். நான் வரும்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து என் கை கட்டினான். அங்கிள், நான் உங்க கூட வரேன். எதுக்கு? நான் உங்க கூட வரேன். சரி, ஏற்கேன். அப்புறம் வந்து அங்கிள் எங்கே போகிறீங்க? நான் இந்த மாதிரி டிஎல்சி பெத்லகேம் சர்ச் கிராஃப் போட்டிருக்கு, அங்கே இன்னைக்கு சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், அங்கே போகிறேன். ஐயோ, அதுக்கு நானும் வரேன் அங்கிள். சரி, நீ வந்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு பாட்டு பாடுவியா? இல்லை, நான் ஒரு வசனம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன. அவளை கூப்பிடலாமா? அவள் நீங்களாம் நல்லா தைரியம், அவள் கொஞ்சம் பயந்தான் சொல்லி அவளை கூப்பிடலாமா? அவள் பேர் ரோசி. ரோசி இங்கே இருக்கல, எல்லாம் கண்ணை மூடி பார்க்கலாம். நீ கண்ணை மூடா ரோசி இருக்கு.
கொஞ்சம் பேர் ஒன்றரை கண்ணில் பார்க்குறீங்க. ரைட். ரோசி என்னாச்சு? இவங்களுக்கு நான் ஒரு குடி நீ சொல்லு. ஏன் சிரிக்கிறாங்க? யார் சிரிக்கிறாங்க? சின்ன பிள்ளைங்க சிரிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க. அப்புறம் அங்க ஒரு ஆண்டி குலுக்கி குலுக்கி சிரிக்கிறாங்க. அங்க ஒரு ஆண்டி குலுக்கி குலுக்கி சிரிக்கிறாங்களா? ரைட் ரைட். ஓகே ரோசி, நீ ஒரு குடி நீ சொல்லு. குடி நீ சொல்லுங்க. ஓகே ரோசி, உனக்கு வந்து இந்த பிள்ளைங்க பிடிச்சிருக்கா? இந்த கிராஃப்ட் டிஎல்சி 15 பிள்ளைங்க பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன் எல்லாரும் என்னைய மாதிரியே அழகா இருக்காங்க. நீங்க ரோசி அழகா இருக்கீங்க. ஓகே ரோசி, நீ இவங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம் சொல்லி கூட. சொல்லிவிட்டா சொல்லுவாங்களா? சொல்லிவிட்டா சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுவாங்களா? சூப்பரா நிறைய வசனம் படிக்கிறாங்க. நான் பிள்ளைங்க பார்த்ததே கிடையாது. ஆமா, நீ ஒரு வசனம் சொல்லிக்கிறேன், சொல்லிக்கலாமா? ரோசி சொல்ல சொல்ல சொல்லுவீங்களா? ஓகே. இழந்து போனதை இழந்து போனதை இழந்து போனதை அங்கிள் என்ன பெரியவங்க சொல்ல மாட்டாங்களா? பெரியவங்க சொல்ல மாட்டாங்களா? சரி, பெரியவங்க சொல்லணுமா? அவங்க சொல்லுவாங்க. இழந்து போனதை தேடவும். ஏய், வாயில குளுகுல இல்லதான் சொல்லுங்க. அப்படியே பேசக்கூடாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஓ, இது எங்க இருக்கு? இது கணக்கு புத்தகத்துல இருக்கு. ஏய் ரோசி, கணக்கு புத்தகத்துல இருக்கு. பைபிள் எங்க இருக்கு? லூக்கா 19. இவ்வளவுதான் ரைட். ஓகே, திருப்பி சொல்லலாமா? இழந்து போனது தேடவும். உங்களுக்கு இது இல்லைங்களா? ஆமா, உங்களுக்கு கொரோனா இல்ல. ஓகே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. ஓகே, தேங்க்யூ ரோசி. எனக்கு டைம் ஆச்சு, ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். நீ வந்து பேக்குள்ள போறியா? அங்கிள் ஒரு சேஞ்ச். என்னது? நீங்க பைக்குள்ள வந்து நான் ஸ்டோரி சொல்றேன். அங்க பாரு, அந்த ஆண்டி திருப்பி குளிங்க. இந்த இவ்வளவு பெரிய உருவப்பட பைக்குள்ள போகணும். ரோசி, நீ பைக்குள்ள போ. அங்கிள் நீங்க போங்க, நான் பேசுறேன். நான் பைக்குள்ள போக முடியுமா? பிள்ளைங்க போயிட்டாங்க. ஓகே, அப்ப டாட்டா சொல்லலாமா? நான் சுருக்கமா முடிச்சிருக்கேன். சரியா? ஒரு குட்டி கதையோட முடிச்சிருக்கேன். கிறிஸ்துமஸ்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இயேசுப்பா பிறந்ததில்ல. ரைட். நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம்ல. யாருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம்? இயேசுப்பா பிறந்த நாள் கொண்டாடுறோம். ரைட். உன் பிறந்த நாளுக்கு மோகன் அங்கிள் வரேன் உன் வீட்டுக்கு. அப்ப நீ என்ன எதிர்பார்ப்ப? மோகன் அங்கிள் பிறந்த நாளுக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க? கிஃப்ட் தானே. நீங்க உன் பிறந்த நாளுக்கு மோகன் அங்கிள் கொடுக்கணும் யோசிப்பியா, இல்ல மோகன் அங்கிள் உனக்கு தண்ணி யோசிப்பியா? டேய், உன் பிறந்த நாளுக்கு நான் வரேன், நீ என்ன கூப்பிட்டுருக்க. கிஃப்ட் நான் உனக்கு தரணுமா, இல்லை கிஃப்ட் நீ எனக்கு தருவியா? நான் தான் தரணும்ல. ஆனா ஜீசஸ் பர்த்டே பாரு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஜீசஸ் உங்க பர்த்டே பாருங்க, சூப்பர் ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். அவர் கொடுத்துருக்கமா? ஜீசஸ் உங்க பர்த்டே எங்க அம்மாவுக்கு சூப்பரா நிறைய கேக் எல்லாம் பண்ணிச்சிருக்காங்க. யார் சாப்பிடுறது? நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? கிறிஸ்துமஸ் டே ஜீசஸ் பர்த்டே கொண்டாட போறோம், பிரியாணி செய்யறோம். யார் சாப்பிடுறா? ஜீசஸ் நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணும் பண்ணல. பாரு,
நமக்கு யோசிப்போம் கிறிஸ்துமஸ் தான் ரொம்ப ஹாப்பியாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த டைமில் யாரும் ஹாப்பியாக இல்லை. முதலாவது மேரி, காட் இஸ் இன் நீட் ஆஃப் யூ அப்படி ஆங்க சொன்னால் மனுஷனுக்கு கடவுள் தேவை. ஆனால் கடவுளுக்கு மனுஷன் தேவையா இல்லையா? இந்த ஆண்டவருக்கு தேவை இல்லை. நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம், சின்னவங்க பெரியவங்க. எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, டெய்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க. நம்ம என்னங்க எப்படி ஜெபம் பண்றீங்கம்மா? ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நான் உங்களுக்காக எதை செய்யணும் அப்படி கேட்டுக்கோமா. நீங்க எப்படி ஜெபம் பண்ணிப்பாரு? அவருக்காக நம்ம வாழும்போது நம்ம யோசிக்காதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. அது என்னுடைய அனுபவம். நம்ம ஜெபம் அப்படின்னு ஆண்டவரே நான் இன்னைக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் இருக்கணும் உட்கார நல்லா இருக்கு. கவனிக்கிறீங்களா? ரைட். அப்போ மேரி ஆண்டவருக்கு பைபிள் ஏதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு கன்னிகை தேவைப்பட்டுச்சு. அதான் வாசிக்கிறோம். மரியாதை சொன்னாங்க, மரியாதை வாழ்க. எப்படி நீ கற்பவதியாக போற? கல்யாணம் ஆகல, நான் புதுசாக எப்படி கற்பவதியாக முடியும்? என்ன ஆகும்? சொசைட்டியில் நடன பண்ண முடியுமா? அந்த காலத்தில் கல்யாணம் அடிச்சு கொண்டுருவாங்க. ஆனால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவமானம் கஷ்டம் வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நான் அடிமையாக இருக்கேன். இன்னைக்கு ஜீசஸ் பிள்ளையா வர்றது ஈஸியா? மற்றவங்களாம் கெட்டத்தை பேசுவாங்க. நான் கெட்டத்தை பேச மாட்டேன் உடனே போவாங்க, ஏய் படா ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. எல்லாம் போய் பேசுவாங்க, திருடுவாங்க. நான் பண்ண மாட்டேன்னு அதை எப்படிப்பேன். மெஜாரிட்டி கிட்டதாக இருக்கும்போது நீ ஒருத்தர் நல்ல பிள்ளையா வாழும்போது ஒருத்தர் வாழும்போது உன்னை கேள்வி பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துட்டு நீ கொடுத்துட போகக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் சேர்ந்தா பார்த்தேன். அப்புறம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கன்னி மரியாள் தன்னை கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மரியாதை பாதுகாக்கிறது ஆள் இல்லை. அப்போ மரியாதைக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ணிருந்துச்சு. யாரு? ஜோசப். ஜோசப் கிட்ட ஃபோன் கால் வந்துச்சு. ஏய் மிஸ்ஸஸ் ஜோசப். எஸ் ஆமா. ஏய் ஜோசப், உனக்கு விஷயம் தெரியுமா? என்னது? ஏய் நீ ஒரு பொண்ணு உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமா மரியா. என்னால தெரியுமாடா? என்னது? அவங்க கர்ப்பமா இருக்கா. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சாரு ஜோசப். அப்போ ஃபோன்லாம் பண்ணல, பைபிளை விட்டுருவேன். யோசிச்சாரு நான் என்ன பண்ணலாம்? அவர் ரொம்ப நல்லவர். வெளியே சொன்னா அவளை கொண்டுருவாங்க. சரி ரகசியமா அவளை தள்ளிவிட்டு போயிடலாம். ராத்திரி தூங்கும்போது தேவதூதன் வந்து சொன்னார், யோசேப்பு நீ கவலைப்படாத. அவன் வந்து கற்பமா இருக்கிறது அது பரிசுத்தம் உள்ளது, நீ பாதுகாக்க. பைபிள் கிளியரா இருக்கு. அவன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை பாதுகாத்தாரு. நம்ம எல்லாருமே யோசேப்பை பத்தி ரொம்ப கவனிக்கிறதே இல்லை. என்ன தெரியுமா பண்ணாங்க? திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எல்லாரும் சென்சஸ் கணக்கெடுக்கணும். எங்க போங்க? சொந்த ஊருக்கு போங்க. எல்லாம் சாதாரணையா போறாங்க. அப்ப யோசேப்பு என்ன பண்ணாரு? நாசத்துல இருந்து முழு மாத கர்ப்பிணி மனைவியோட எங்க போனாரு? பெத்லகேம். நாசரேத் டு பெத்லகேம் 157 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? இங்க இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எத்தனை பேர் நடந்து போவீங்க? கால் வலிக்குள்ள 157 கிலோமீட்டர். ஒரு முழு மாத கற்பிணி மனைவியை கூட்டிட்டு எப்படி போயிருப்பாரு? அந்த காலத்துல பைக் இருக்காதுல்ல, கார் கிடையாது. கழுதையில போனாங்களா எப்படி போறாங்க? அங்க போனா தங்குறதுக்கு இடம் கிடையாது. சரி பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பாதி தங்கலாம் போனா அவர்கிட்ட காசு இருக்காது. பிரசவ வலி வந்துச்சு, நர்ஸ் இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பிரச்சனை வந்துச்சு. 2 வயசுக்குள்ள குழந்தை கொல்ல போறாங்க. அவன் சொல்றாரு, யோசேப்பு உன் மனைவியை குழந்தைகிட்டு எகிப்துக்கு ஓடி போயிரு. ஓடு. பெத்லகேம் எகிப்து எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 690 கிலோமீட்டர். அங்கே இருந்து போனார். அப்புறம் கொஞ்சம் நாள் சொன்னாங்க, யோசேப்பு பிள்ளையை கொலை பண்ண செத்து போயிட்டாங்க, நீ திருப்பி உன் ஊருக்கு போ. எகிப்துல இருந்து நாசரேத் 784 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? நம்ம யோசிப்பை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். எனக்கு 2வது குழந்தை வந்து சிஎம்சியில் பிறந்துச்சு. என் ஒய்ஃப் அப்போ எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாங்க. டெலிவரி ஆகி அந்த ரூம் வந்து 7வது மாடி. சிஎம்சி போகிறவங்களுக்கு தெரியும், ஒரே கடையில் இருக்கும். திடீர்னு மெடிசன் சொல்லுவாங்க, சார்னு வருவேன், இங்கே ஒரு கியூ நிற்கும். திட்டு அப்படியே தான் லிஃப்ட்டுக்கு பெரிய கியூ நிற்கும். நான் போகிற லிஃப்ட்டுன்னு சொல்லி நடந்து போவேன். அங்கே போனோடனே அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் பார்க்க நிறைய வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கொண்டு வருவாங்க மதர்ஸ் ஹார்லிக்ஸ். என்னது அடப்பாவிங்களா, இது சும்மா படத்து கிடையாது.
நான் இங்கே வந்து ஆச்சு ஃபாதர்ஸ் காலேஜ் ஒன்று வாங்கிடுவாங்க. இந்த காலேஜ் கம்பெனிக்காக நான் தேடிட்டு இருக்கேன், கையில் கிடத்தா இருக்கேன். ஓகே, அப்பாக்கள் பண்ண தெரிய மாட்டேங்குது. இப்போ யோசிப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்புறம் பார்த்தா மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, இந்த நற்செய்தி அறிவிச்சாங்க. அப்போ ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிற மேய்ப்பர்கள் மாதிரி ஆட்களை தேடுறாரு, யோசிப்பு மாதிரி ஆட்களை தேடுறாரு, பொறுப்புள்ள ஆட்களை தேடுறாரு. மரியாள் மாதிரி இந்த ஆண்டவருக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்களை தேடுறாரு. இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவா, அதோட ஒரு சின்ன பாட்டோட முடிச்சிட போறோம். ஒரு அம்மாவுக்கு பர்த்டே, ஒரு அம்மாவுக்கு பர்த்டே. அந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பேரும் மோகனின் மாதிரி அழகா ஸ்டைலா இருந்தாங்க. அம்மா சிரிக்கிறீங்க, ஸ்டைலா இல்லையா? ஓகே, பெரிய பையன் வந்து நல்லா சம்பாதிச்சான். அவன் பிளான் பண்ணான், எங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அழகா ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை வாங்கி என்ன பண்ணாரு, நல்லா பேக் பண்ணி வச்சிருந்தாரு. 2வது பையன் அவனும் வேலை பார்த்தார், அவர்கிட்ட காசு இருந்துச்சு. அதனால எங்க அம்மாவுக்கு நல்ல பிடிச்ச ஸ்வீட்ஸ், இந்த மைல் மார்க் ஸ்வீட் மாதிரி ஓகே சூப்பரா ஒரு பேக் அழகா ஸ்வீட்லாம் வாங்கி பேக் பண்ணி வச்சிருந்தாரு. கடைசி பையன் கொஞ்சம் ஒழுங்கினோம், சரியா படிக்கல, அதில் அவன்கிட்ட வேலையெல்லாம் வெட்டி இல்லை. ஆனால் அவனுக்கு எங்கள் அம்மாவுக்கு அது செய்யணும்னு ஆசை. அன்னைக்கு பர்த்டே வந்துச்சு, அம்மா உட்காந்துருக்காங்க. பெரிய பையன் போனான், மம்மி ஹாப்பி பர்த்டே. இந்த கிஃப்டை கொடுத்தாங்க. அம்மா திறந்து பார்த்தாங்க, நல்ல காஸ்ட்லி பட்டு கூட வாங்கியிருக்க, தேங்க்யூடா. கட்டி பிடிச்சாங்க, கிஸ் பண்ணாங்க. ரைட். 2வது பையன் வந்தாங்க, மம்மி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா, தேங்க்யூடா செல்லம். ரைட். 3வது பையன் பார்த்தான், அம்மா என்ன கொடுக்குறது, நேராக அரண்மனைக்கு போனான். அங்கே ஒரு பழைய துருப்பிடிச்ச ஒரு தட்டு இருந்துச்சு. அந்த தட்டை போய் நல்லா கழுவினான். கழுவியை தூக்கிட்டே வந்தான். பாட்டா, நான் பட்டு புடவை கொடுத்தேன், நீ ஸ்வீட் எடுத்த பாரு, இந்த பழைய துருப்பிடிச்ச தட்டு அம்மா கொடுக்க போறான். அம்மா முன்னால போயிட்டு, அம்மா பெரிய அண்ணா உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு புடவை கொடுத்தாங்க, சின்ன அண்ணா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க, எங்கிட்ட தர்றதுக்கு எதுவுமே இல்லை, என்ன தவிர கட்ட அம்மா மேலே வச்சு அது மேலே ஏற்றிட்டாங்க. அம்மா கண்களில் கண்ணீர் கட்டி பிடிச்சாங்க. இதுதான் என் கிஃப்ட். என் தம்பி தங்கச்சி பெரியவங்களே, இந்த ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுக்க போகிறோம், அவருக்கு நம்ம கொடுத்தோம்னா அதோட பெரிய கிஃப்ட் கிடையாது. ஒரு மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு வீக்னஸ் நடத்துகிற ஒரு அண்ணன் இது மாதிரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்தாங்க. வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு எனக்கு எப்போ ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டு மாதிரி நான் பாடி முடிக்க போகிறேன். கவனிப்பீங்களா? அந்த பாட்டு வார்த்தையை கவனிங்க. நான் பாட பாட நான் சொல்லும் போது நீங்களும் அந்த கோரஸை பாடணும். ஓகே, கவனிச்சுக்கோங்க. யாரும் பேசக்கூடாது, சரியா? இந்த பாட்டை மாற்ற முடியும். நம்ம ஜீசஸுக்கு நல்லா பாடுறோம், ஆடுறோம், குட், வெரி குட். நிறைய வசனம் படிச்சிருக்கோம். ஆனால் ஜீசஸ் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாரா? பெரிய அண்ணன் பட்டு புடவை கொடுத்தாரு, அம்மாவுக்கு ஹாப்பி. சின்ன அண்ணன் ஸ்வீட்ஸ் கொடுத்தாரு, ஹாப்பி. ஆனால் கடைசி தம்பி என்ன கொடுத்தான்? அவனே கொடுத்தான். அதோட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது. இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம டெய்லி ஜெபம் பண்ணும்போது, ஜீசஸ் உங்களுக்கு நான் என்ன செய்யணும், நான் எதை தரணும். இந்த பாட்டை கவனிக்கிறீங்களா? யாரும் பேசக்கூடாது. ஓகே, இந்த பாட்டோட ஒழுங்கு பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சாலும் இந்த பாட்டை மறுபடியும் பாடலாம். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது. ட்ரை பண்ணலாமா? எல்லாருமே 1 2 3 ஸ்டார்ட். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது. மலரை படைத்த மன்னவனுக்கு மலரை கொடுக்கவா, மலரை படைத்த மன்னவனுக்கு மலரை கொடுக்கவா, விரலை படைத்த விமலனுக்கு வீணை மீட்கவா, விரலை
பண்ணலாமா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது. இந்த பாட்டை வித்தியாசம் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்னை கொடுப்பது. பண்ணலாமா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்னை கொடுப்பது. கிறிஸ்தவர்கள்லாம் பொய் சொல்லுவாங்க எப்போ? பாட்டு பாடும்போது. உண்மையா ஆண்டவரே நான் என்ன தர்றேன் அப்படி உண்மையா கொடுக்குறவங்க மாத்திரம் இந்த பாட்டு தெரியும் சொல்லி பாடுங்க. இல்லை ஜீசஸ் 2 நாள் கழிச்சு தரேன் அப்படிலாம் பாடுங்க. ஓகே சொல்லலாமா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்னை கொடுப்பது. என்ன கொடுப்பது, நான் என்னை கொடுப்பது. ஒரு நிமிஷம் கண்ண முடியலாமா? நான் உனக்காக ஜெபம் பண்ண போறேன். நீ ஜீசஸுக்கு ஜீசஸ் என் உள்ளத்துல வாங்க, நான் என்ன தரேன், இனிமே நான் உங்களுக்காக வாழ போறேன். பிடிச்சிடலாமா? பேர் ஜெபம் பண்ணி நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனின்னு நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுக்கு நீ கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ பிள்ளைங்க அழகாக பாட்டு பாடி அழகாக வசனங்களை சொல்லி நடனமாடி அதை நாங்கள் ரசித்தோம். இந்த பிள்ளைங்களை அழகாக ட்ரெயின் பண்ணி கொடுத்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பெற்றோருக்காக அவங்களுக்கு வசனம்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குற படிக்க பயிற்றுவித்த பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எங்கள் குடும்பமாய் இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் எங்களை உமக்கு கொடுக்குற கிறிஸ்மஸாக அமைய உதவி செய்யும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியவங்களையும் ஐயர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்மை கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, God bless you. எங்கள் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிள்ளைகளுக்கு அருமையாக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்ன்ற வசனத்தையும் சொல்லி அழகான ஒரு பாடலையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். அடுத்ததாக முன்னணி அந்தப்படி கூட்டிட்டு பொழுது கொள்வதற்கு எல்லோரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். தாவீதின் வம்சத்தானான யோசேப்பு தனது மனைவியாக நிறுத்தப்பட்டிருந்த கற்பவதியாகிய மரியாளுடன் குடும்பத்தை தொழுதுகொள்வதற்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாத்திரை தொழிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமின் தாவீதின் ஊருக்கு போனார். அதை தன் முதற்கேடான குமாரனை பெற்று சத்தியத்திலே அவர்களுக்கு விசாரிக்கப்பட்டதினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணி வைத்திருந்தார். வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள்.
எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி நற்செய்தி ஒன்றை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம் என்று கூறி தேவனை குறித்தார்கள். பிறந்திருப்பதை அறிந்து அதை காண விரைந்தனர். அவர்கள் கண்ட நட்சத்திரம் அவர்கள் பிள்ளையை கண்டு பணியும் வரை அவர்களுக்கு முன் சென்றது.
பிள்ளைங்க கீழே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, கிஃப்ட் வந்து தருவாரே. அவரோடு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. முதல் துணியோடு அம்மா அப்பா துணையோடு சர்ச்சுக்கு நாங்கள் போவோமே. Baby Jesus பார்ப்போமே. எத்தனாவது போது பாட்டு பாவனா. அளவில்லா அன்பால் நிரம்பிடுவாய். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift வந்து தருவாரே. அவரோடு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Thank you.